ஆந்திராவில் ரவுடிகள் சாம்ராஜ்யத்தை அழித்து மக்களின் நிம்மதியான வாழ்க்கைக்கு வழிகாட்டி அவர்களின் மனதில் தெய்வமான ஆந்திரா சிம்ஹம் கஜா சில நாட்களாக எங்கு இருக்கிறார் என்று யாருக்கும் தெரியாமல் இருந்தது. இப்போது அவர் மீது நடந்த கொலை முயற்சியில் உயிருக்கு போராடும் நிலையில் தமிழ்நாட்டில் மதுரையில் ஒரு தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவதாக தெரிய வந்துள்ளது. நம்ம கஜேந்திராவை பார்க்க இவ்வளவு கூட்டம் வந்திருக்கு. அதான் புரியல. பெரிய அரசியல் தலைவரை பார்க்க வந்த மாதிரி அலமோதிட்டு நிக்கிறாங்க. நம்ம கஜேந்திராவை கஜா கஜான்னு கூப்பிடுறாங்க. புரியல. பேஷண்ட் ஹை பாலிமர் ஷாக்ல இருக்காரு. ஆக்சிஜன் சர்க்குலேஷன் ரொம்ப லோவா இருக்கு. ஆக்சுவலி சிச்சுவேஷன் இஸ் வெரி கிரிட்டிக்கல். இப்போ எதுவும் உறுதியா சொல்ல முடியாது. எங்களால முடிஞ்சதை நிச்சயமா நாங்க செய்றோம். நோ டாக்டர், நோ, he cannot die, he must not die. வெளியே இருக்கிற ஜனங்க கூட்டத்தை பாத்தீங்கல்ல, இவனுக்கு ஏதாவது ஒண்ணுன்னா அவங்களால தாங்கிக்க முடியாது. தேவைப்பட்டா ஃபாரின்ல இருந்து ஸ்பெஷலிஸ்ட் கூட்டுவாங்க. எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, இவன் பொழைச்சே ஆகணும். சார், இங்க இருக்க கூடாது, ஹால்ல போய் உட்காருங்க. கஜா, தாத்தா, அவருக்கு ஏதாவது ஆயிடுமா தாத்தா? அவனுக்கு ஒண்ணும் ஆகாதுமா, நீ தைரியமா இரு. உங்க வீட்டுல இடம் இல்லைன்னு துரத்தி விட்ட கஜேந்திராவுக்கு அவங்க மனசுல இடம் கொடுத்த மக்களை பாத்தீங்களா? உங்க மேல உயிரே வச்சிருந்தவனுக்காக நீங்க துடிக்கிறத விட அவங்க துடிக்கிறத பாத்தீங்களா? அவங்க வேகத்தையும் அதுல தெரியுற சோகத்தையும் பாத்தீங்களா? அவங்க கஜா கஜான்னு கத்துறது வெறும் கோஷம் இல்லையா, பாசம். பாசம். அழகரையா சொன்ன ஒரு வார்த்தை, அதுக்காக வந்த கூட்டம். 10 பேர் நல்லா இருக்கணுன்றதுக்காக ஒருத்த உயிரை எடுக்கவும் தயங்க மாட்டேன், என் உயிரை கொடுக்கவும் தயங்க மாட்டேன். நீங்க சொன்ன ஒரு வார்த்தை, ஆனா அதுதான் கஜேந்திராவுடைய வாழ்க்கை. அழகரையா ஏழை எளியவங்களுக்கு உதவி செய்யறவன் உருவாகிறது இல்லை, பிறக்கிறான். அப்படி பிறந்து வந்தவன் தான் நம்ம கஜேந்திரா. ஐயா, இதுக்கு மேல நான் உண்மையை மறைச்சா அதை நான் உங்களுக்கு துரோகம் பண்ற மாதிரி ஆயிடும். உங்க மூத்த பொண்ணு மகாலட்சுமி பிரிஞ்சு நீங்களும் அம்மாவும் படுற வேதனையை கஜேந்திராவில் தாங்க முடியல. எப்படியாவது மாப்பிள்ளையை சமாதானம் பண்ணி அழைச்சிட்டு வந்து உங்க கூட சேர்த்து வச்சலான்னு என்கிட்ட சொன்னார். அதனால தான் திருப்பதி போறோன்னு போய் சொல்லிட்டு நானும் அவரும் ஹைதராபாத் போனோம். கஜேந்திரா எங்க மாநிலத்தில் காலடி எடுத்து வச்சப்ப ராணாவுடைய ரவுடி ராஜ்யம் நடந்துகிட்டு இருந்தது. ஜனங்க தினம் செத்து செத்து பொழைச்சுக்கிட்டு இருந்தாங்க. அவன் கொடுத்த தைரியத்துல தீவிரவாதிகளோட அராஜகம் அதிகமாயிடுச்சு. முதலமைச்சரையே பாம் வச்சு கொல்ல பார்த்த கொடுமைகள்லாம் நடந்துச்சு. போலீஸ் தான் கடமையை செய்ய முடியாம தவிச்சுக்கிட்டு இருந்தாங்க. சட்டம் அவன் வீட்டு நாய் கூட சலாம் போட்டுச்சு. அரசாங்கம் ராணா எது சொன்னாலும் ஆமாம் போட்டுச்சு. அந்த தைரியத்துல ராணாவுடைய தம்பி ஆடாத ஆட்டமெல்லாம் ஆட்டான். ராமு, தயிர் சாதம் வச்சிருக்கேன், மத்தியானத்துக்கு சாப்பிட்டுக்க. சரிக்கா. அக்கா, டீ வாங்கி கொடுத்துட்டு போக்கா. சரிடா.
ரூபாய் கொடுங்க சார். சார் புட் பாலிஷ் சார். சார் பாலிஷ் சார். புட் பாலிஷ் சார். சார் பாலிஷ் சார். சார் புட் பாலிஷ் சார். சார் பாலிஷ். சோட்டா பாபே, அந்த பிரின்சிபாலே காலேஜுக்குள்ள போதை பொருள் விற்க விட மாட்டேங்கிறான். பசங்க கட்டுருவாங்களாம். வேண்டாம். விற்க வேண்டாமா? அவனை உயிரோட விட வேண்டாம். அதானே. பூசிட்டான். 5 ரூபாய் சார். क्या 5 ரூபாய் ஆச்சு சார். ஏங்கிட்டியே பணம் கேக்குறியா? அடிக்காதீங்கடா, விட்டுடுங்கடா. இவன் சின்ன பையன், இவனுக்கு ஒண்ணும் தெரியாது. இவர் யாருடி? ராணாவோட பிரதர். இவனுக்கு 2 கண்ணும் தெரியாது. தெரிஞ்சாலும் தெரியலனாலும் அவரோட ஜூஸ் சவுண்ட் கேட்டா ஃபீல் பண்ணுடி.